விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். எதிலும் நிதானம், தேவையான விஷயங்களில் மட்டும் தலையிட்டு அதிலும் சுபமாக முடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் தை மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து கூறுகின்றேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தை மாசம் மிக புண்ணியமான மாசம், விசேஷமான மாசம். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லாருக்கும் நல் வழி பிறப்பதற்கான வாய்ப்பு இந்த தை மாதத்துல, அது குறிப்பா துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகிறது. பலம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து இந்த தை மாசத்துல சுப நாட்கள் சொல்லி பாக்குற பாத்தீங்கன்னா, முதல்ல தை மாசம் 1ஆம் தேதியே தைப்பொங்கல் வருகிறது, மகர சங்கராந்தி வருகிறது, மகர ஜோதி வருகிறது. அடுத்து 2-3 தேதிகள்ல நமக்கே தெரியும் உங்களுக்கு மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் வருகிறது. தை மாதம் 4ஆம் தேதி முக்கியமா தை அமாவாசை வருகிறது. நம்மளே இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து தை மாதம் 12ஆம் தேதி வாஸ்து நாள் வருகிறது. நம்மளுடைய பாரத திருநாட்டின் குடியரசு தினம் என்ற தினம் வருகிறது. அடுத்து தை மாசம் 18ஆம் தேதி தை பூசம் வருகிறது. சகல முருக ஸ்தலங்களிலும் சரி, சகல அம்மன் தெய்வங்களிலும் சரி, எல்லா விதமான தெய்வத்திட்டே வழிபடக்கூடிய நாளாக வருகிறது. குறிப்பா குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நல்ல யோகம். அன்னைக்கு பௌர்ணமியும் கூட. இதான் தை மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள். தை மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள். ஏன்னா தை பிறந்தால் எப்பயுமே முகூர்த்தத்தை எதிர்பார்ப்போம். அதன்படி பார்க்குறப்ப 3 முகூர்த்தம் தான் இந்த தை மாசத்துல வருகிறது. தை 14, 23, 25 இந்த 3 நாட்கள் தான் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. சரி, துளாராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கான்னு சொல்லி பார்த்தா, நம்ம முதல் சொன்ன மாதிரி அருமையான காலகட்டம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவானும், தனாதிபதியாகிய செவ்வாய் பகவானும், அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானும், அவரோடு பாக்கியாதிபதி புத பகவான், இது எல்லாம் ஒண்ணு சேர்றப்ப எவ்வளவு ஒரு விசேஷம். அது 4ஆம் இடத்துல சேர்ற பாத்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், தாய் வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும், மனதளவில் என்னென்ன திட்டம் போட்டுங்களோ அந்த திட்டம் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா, எந்த தடையும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கான வாய்ப்புகளும் இவ்வளவு இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் போது, ஸோ பிளான சரியான முறையில் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. 1. 2வது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுபமான மாதம். ஏன்னா முதல் சொன்ன மாதிரி பாக்கியாதிபதி, அடுத்து 10ஆம் இடத்ததிபதி, இது எல்லாமே 10ஆம் இடத்தை 4 கிரகம் பார்க்குது. அப்படி இருக்கிற பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சிறந்த நன்மையை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்குறப்ப அந்த பார்வைக்குரிய பலன் என்ன கேட்டீங்கன்னா, இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறும். வேலைப்பளு அதிகரித்தாலும் சரி, அதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாசம் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகிறது. அடுத்து ஒரே ஒரு விஷயம், இந்த உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் சற்று கவனமா செலுத்துங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான், அவர் சுக்கிரனுக்கு பகை கிரகம், அவர் உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார். குரு பகவான் ராசியை பார்க்கிறாரு. அதனால தேவையற்ற அலைச்சல், மன உளைச்சல், கடன், நோய், வம்பு வழக்குகளை தயவுசெய்து கவனமா கையாண்டினாலே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சுப முகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, சுப செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, சுப செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதுவும் மங்கள செய்திகளோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், மனம் விரும்பிய பெண் கிடைப்பால். அந்த பலம் பூராமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, லக்ன உங்க ராசிநாதன் சுக்கிரன், 7ஆம் அதிபதி செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல அமர்றப்ப பாத்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும், அவரால் உங்களால் அவருக்கும் நன்மைகளும் லாபமும் கிடைக்கும். இரு உள்ளங்கள் ஒன்று சேரக்கூடியது 4ஆம் இடம்னா மனசுன்னு அர்த்தம். அப்ப 2 மனங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது.
குறிப்பாக சொல்ல போனோம்னா பெண்களுக்கு வந்து உத்தியோகஸ்தல் லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகள் ஏற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா தங்கம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு விலை போயிட்டு இருக்கிறது நமக்கே தெரியும். அதனால அதே மாதிரி முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் பூரா நிச்சயமாக கிடைக்கும். பெண்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை ஏற்படுத்தக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. குறிப்பா குலசாமியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முதல் தை அமாவாசையில முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. தை பௌர்ணமியில வந்து குலசாமியை வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் அனைத்தும் ஒரு சேர கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசியை பொறுத்து நீங்க விளக்கம் கொடுக்கும்போது இந்த மாதத்துல வந்து நிறைய நன்மைகள் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க தெய்வ பலம் எதுவும் கை கொடுமா? அதை பத்தி ஏதாவது? இல்லைங்க, நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னேன்னா முதல் தெய்வ பலத்தை வந்து ரெண்டாவது வச்சுங்க. கிரக பலம் நமக்கு சாதகமா இருக்கணும். கிரக பலமும் சாதகமா இருந்தாதான் தெய்வமும் ஒத்துழைக்க முடியும். அந்த கணக்குடி பார்க்கிறப்ப உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் அழகா பலமா அமைகிறார். அதுவும் வந்து யாரோட அமர்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லாபாதிபதி ஆகிய சூரிய பகவான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன 7ஆம் இடத்தேதி ஆகிய செவ்வாய், இவரோட சேர்ந்து அமர்றப்ப அவரோடு பாக்கியாதிபதி ஆகிய புதவானும் சேர்ந்து அமர்றதுனாலதான் இந்த மாதம் முழுவதுமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டும், நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதை பயன்படுத்திங்க, நல்லா பயன்படுத்திங்க. நான் திரும்ப சொன்னேன் உங்களுக்கு. அந்த யோக பலன்களை முழுமையாக அனுபவிக்க நாம் அதாவது அந்த துலாம் ராசி நேயர்கள் எந்த மாதிரியான கடவுளை கும்பிடுவது வழிபடுவது நல்லது? துளாராசிக்காரர்களும் பருவத்திலும் பார்த்தீங்கன்னா கடவுள்லாம் வந்து உங்களுக்கு கிரகமே கை கொடுத்து உதவுறப்ப கடவுளும் கை கொடுத்து உதவுத்தான் ஆச்சரியம். இருந்த போதிலும் நீங்க கேட்கறக்காக சொல்றேன் உங்களுக்கு, இந்த மாதம் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த தை மாசம் வரக்கூடிய அமாவாசையில நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னால் தெய்வம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். அது போல தை பௌர்ணமி வருகிறது, தைப்பூசம் வருகிறது. அந்த தைப்பூசத்துல சாமி கும்பிடுங்க, முருகப்பெருமானை கும்பிடுங்க, வீட்டு தெய்வத்தை கும்பிடுங்க. நல்ல பலன் நிச்சயமா நிறைய கிடைக்கும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த மாசம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிச்சயமா நிறைய கிடைக்கும். பணமழை பொழிவுன்ற மாதிரி சொன்னீங்க. இவங்க அது யோகம், அதாவது திடீர் யோகமா அல்லது இவங்க செய்யற தொழிலே அந்த மாதிரியான முன்னேற்றம் வருமா? அதாவது ஏதாவது இப்போ யோகம் அதாவது லாட்டரி பணமழை அப்படின்னு சொல்றது நீங்க என்னுடைய கான்செப்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த திடீர் பண உறவு வந்து நான் எப்பயுமே எடுத்துக்க மாட்டேங்கய்யா. எனக்கு இந்த லாட்டரி சீட்டு வாங்குறது, அது மாதிரி இந்த பங்கு சந்தையில அதிகமா அள்ளி கொடுக்கறது, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிரந்தரமான லாபங்கள், நிரந்தரமான பண வரவு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாசத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்ச ராசியில அமர்ந்திருக்கிறார். இது வந்து பெரிய பலம். ரெண்டாவது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தேதி செவ்வாய், அவர் கணவன் அல்லது மனைவின்னு சொல்லலாம். அவரும் போய் உச்சராசியில உட்கார்ந்துருக்கப்ப கணவனாலோ மனைவியாலோ அல்லது நண்பர்கள் கூட்டாளிகளோ இவங்களால வந்து வராக்கடன் கிடைக்கும், அல்லது வந்து ஒரு பெருந்தொகை கிடைக்கிறக்கான வாய்ப்பு. அது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல தாய் வர்க்கத்து சொந்தங்கள், தந்தை வர்க்கத்து சொந்தங்கள், இவங்களால உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் பணம் எல்லாம் கிடையாது. நன்றி. நன்றிங்க.